போராளிகளை போற்றுகின்ற இனத்தில் தொடர்ந்து போராளிகள் தோன்றுவார்கள் என்கிற பொன்மொழிக்கு ஏற்ப சமூக போராளியும் தமிழ் தேசிய போராளியுமான அண்ணன் வழக்குரைஞர் மா. தா. சந்திரகாந்தன் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வில் அவருடைய நினைவுகளை சுமந்து ஒன்று கூடியிருக்கிற தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கும் தமிழ் தேசிய உணர்வு பெற்ற சமூக சிந்தனையாளர்களுக்கும் மள்ளர் மீட்பு களத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்மா இங்கே தமிழ் தேசிய உணர்வாளர்களை ஒருங்கிணைத்து தமிழ் தேசிய அரசியல் அடுத்த நிலைக்கு நகர்வதற்கு வித்திட்டிருக்கிறது. அண்ணன் சந்திரகாந்தன் ஒரு சமூக போராளியாக, ஆயுதமேந்திய போராளியாக இருந்து தமிழ் தேசிய அரசியலை உள்வாங்கி இன்றைக்கு அறிவாயுதத்தை நம்மிடத்திலே கொடுத்து சென்றிருக்கிறார். மள்ளர் சமூகமும் தமிழ் சமூகமும் கல்வி சமூகமாக மாற வேண்டும், தமிழர் நிலத்தில் தமிழர் நல்லாட்சி மலர வேண்டும் என்கிற வேட்கையை நம்மிடத்திலே சென்றிருக்கிறார். அந்த வகையில் பெரும் உழைப்பை செலுத்தி நான் ஆக்கிய மீண்டும் பாண்டியர் வரலாற்றை வெளிக்கொணர்வதற்கு நாங்கள் அரும்பாடும் பெரும்பாடும் பட்ட வந்த காலத்தில் அதை சந்தைப்படுத்த முடியாத ஒரு நிலையில் அடுத்தடுத்த என்னுடைய படைப்புகள் வருவதற்கு அடித்தளமாக மீண்டும் பாண்டியர் வரலாற்றை 1,00,000 ரூபாய் கொடுத்து நூற்றுக்கணக்கான புத்தகங்களை வாங்கி தமிழகம் முழுவதும் தமிழ் தேசிய உணர்வாளர்களிடத்திலே கொண்டு சேர்த்த பெருமை அண்ணன் சந்திரகாந்தன் அவர்களுக்கும், இப்படியாக படைப்புகள் வெளிவர வேண்டும், இந்த சமூகம் கல்வி சமூகமாக உருவாகி தமிழ் தேசியம் படைக்க வேண்டும் என்கிற இலக்கோடு பயணித்தவர் அவர் இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லை. நம்முடைய தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை பற்றி ஒரு பாடல் உண்டு, பேசாமல் பேச வைப்பான் பிரபாகரன் என்று. அதை போல அண்ணன் சந்திரகாந்தன் அவர்கள் பேசியதை நானே கேட்டவில்லை. என்னுடைய வீட்டுக்கு 2 முறை வந்திருக்கிறாரு, அமைதியா இருப்பார், ஒரு சொல் 2 சொல் தான். ஆனால் அவருடைய செயல் பேசும், அவருடைய சிந்தனை பேசும். ஒரு ஆக சிறந்த தமிழ் தேசிய போராளியை நாம் இழந்திருக்கிறோம். இங்கே நம் தமிழரசனுடைய படம் இருக்கிறது, அதே போல தேசிய தலைவருடைய படம் இருக்கிறது. அந்த படத்தோடு அண்ணன் சந்திரகாந்தனுடைய படமும் இருக்கிறது. அறத்தால் அரசியல் உத்தியை பயன்படுத்தாமல் அறத்தால் தான் அண்ணன் தமிழரசனை நாம் இழந்தோம். அவருடைய அறம், அவருடைய நேர்மை, ஒரு மிகப்பெரிய போராளி. இல்லை என்றால் தமிழகம் ஒரு பிரபாகரனை பார்த்திருக்கும், தமிழரசன் என்கிற பிரபாகரனை பார்த்திருக்கும். ஒன்றை இந்த வேளையிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஈழத்தில் தமிழ் தேசியம் என்கிற ஒரே களம்தான். ஆனால் இங்கே சமூக விடுதலையோடு கூடிய தமிழ் தேசிய களம் அமைந்திருக்கிறது. குறிப்பாக வடதமிழ்நாட்டில் பறையர் குடிக்கும், தென் தமிழ்நாட்டில் மள்ளர் குடிக்கும் இங்கே இன்றைக்கு வரை சாதிய சிக்கல்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழ் தேசியத்திற்கு புறப்பகை திராவிடம் என்றால் அகப்பகை சாதி வெறியாட்டமாக இருக்கிறது.
இந்த மண்ணிலே திராவிட ஒழிப்பு மாநாட்டை நடத்தி காட்டியவன். தமிழ் தேசிய புறப்பகையாக இருக்கக்கூடிய திராவிடத்தை ஒரு மிதி மிதிச்சா, திராவிடனை ஒரு மிதி மிதிச்சா இங்க தமிழனை 2 மிதி மிதிக்க வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு இங்க சிக்கல் இருக்கிறதையும் நாம் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் திறனாய்வு செய்தே ஆக வேண்டும். இதற்கு முன்பாக பேசி சென்றார் அண்ணன் அரிமாவளவன். பலரும் இங்கே இந்த தலைவரில் உள்ள தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கு அவரை பற்றி அதிகமாக அறிந்திருக்க முடியாது. மொழிஞாயிறு பாவாணர் தொடங்கி வைத்த மெய்யான தமிழ் தேசியத்திற்கு அடுத்த கட்ட ஆய்வு நிலைக்கு அதை எடுத்து சென்றவர் அறிஞர் குணா. அறிஞர் குணாவுடைய பல படைப்புகள், திராவிடத்தால் வீழ்ந்தோம், தமிழின மீட்சி, மண்ணுரிமை என்று பல நூல்களை வெளியிட்டு தமிழர் களம் என்கிற ஒரு அமைப்பை கட்டமைத்து நம் வேர்கள் என்கிற ஒரு இதழை தொடர்ச்சியாக 11 ஆண்டுகள் நடத்தி என்னை போன்றவர்களை எல்லாம் உருவாக்கியவர் தான் எனக்கு முன்பாக பேசி சென்ற என்னுடைய அரசியல் ஆசான் அண்ணன் அரிமாவளவன் அவர்கள். இன்றைக்கு அவர் அமைதியாக கல்வி வழியில் அடுத்த தலைமுறை பிள்ளைகளை தமிழ் தேசிய உணர்வுடன், மொழி உணர்வுடன், இன உணர்வுடன் அணியப்படுத்துகிற பணியை அவர் அமைதியாக ஒரு புறம் செய்து கொண்டிருக்கிறார். தமிழ் தேசிய அரசியல் என்பது இன்றைக்கு வரை ஓர்மை பெற முடியவில்லை. இத்தனை போராளிகளும் தலைமைகளும் இயக்கங்களும் வந்து அது வெற்றி பெற முடியவில்லை என்றால் ஒற்றை அமைப்பாகவோ அல்லது ஒரு கூட்டமைப்பாகவோ தமிழ் தேசியம் வடிவம் பெறவில்லை. அதைவிட நிறுவன கட்டமைப்பாக வடிவம் பெறவில்லை. எதிரிகள் பலம் பொருந்திய நிறுவன கட்டமைப்பாக திராவிட இயக்கம் மிகப்பெரிய பொருளாதார கட்டமைப்போடு, அலுவலக அமைப்போடு, முழுநேர பணியாளர்களை கொண்ட வலுவான இயக்கமாக இருப்பதால் அவர்களை அசைக்க முடியாது. நாம் கற்பனை உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் உணர்கிறேன். அவர்களை அசைத்து சாய்ப்பதற்கு நாம் மிகப்பெரிய வலுவான இயக்கமாக உருவாகவில்லை என்றால் இந்த தலைமுறையில் தமிழ் தேசியம் அதனுடைய சாத்தியம் என்பது கேள்விக்குரிய ஆகிவிடும். எனவே அத்தகைய நிலையில் தமிழ் சமூகத்தை நாம் விட்டுவிட்டு, இன்றைக்கு வாழக்கூடிய நாம் விட்டுவிட்டு சென்றுவிட கூடாது என்பதை நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன். ஒரு வழக்கு ஒன்றில் தலைமறைவாக இருந்தபோது அண்ணன் சந்திரகாந்தன் அவர்களை பற்றி என்னுடன் இருந்த தம்பிகளிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பேசிவிட்டு 2 நாள் கழித்துதான் வேறொரு இடத்திற்கு வந்து பகுதியிலே பார்க்கிறேன். அன்னுடைய மறைவு செய்தி அதிர்ச்சியை தந்தது, வேதனையை தந்தது. நம்பிக்கொண்டிருந்தோம் ஒரு மிகப்பெரிய தமிழ் தேசிய முன்னெடுப்பை செய்வதற்காக அண்ணனை நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் அந்த நம்பிக்கை பொய்த்து போய்விட்டதோ என்று நினைக்கிற போது விடமாட்டோம். அவருடைய தாயக வேட்கையை, அவருடைய லட்சியத்தை முன்னெடுத்து செல்வோம் என்கிற வகையிலே அக்கா சுபாஷினி வள்ளத்தியார் இன்றைக்கு தமிழ் தேசிய உணர்வாளர்களை ஒருங்கிணைத்து இந்த அரசியலுக்கு, தாயக வேட்கைக்கு முழு வடிவம் கொடுப்பதற்கு முனைந்திருக்கிறார். அக்காவுடைய அந்த முயற்சிக்கு மல்லர் மீட்பு களம் என்றைக்கும் துணை நிற்கும் என்கிற உறுதியை அண்ணன் சந்திரகாந்தன் அவருடைய நினைவுகளை சுமந்து சொல்லி, ஐயா பூவர குப்புசாமி அவர்களுடைய வரிகள், காவிரியை காத்தான் என்று காவிரியை காப்பதற்காக கடைசி வரை போராடினார். அவருடைய எழுத்துகளில் சொல்லப்பட்ட செய்தி, எழுதுவது, பேசுவது, பாடுவது என்பதை விட செயல் ஒன்றே மாற்றத்தை தரும் என்று அவர் பதிவு செய்வார். அதை போல நாம் எழுதுவது, பேசுவது, பாடுவது என்பது தமிழ் தேசிய உணர்வூட்டுவதற்கு அது பயன்பட்டாலும் செயல் ஒன்றே மாற்றத்தை தரும்.
அத்தகைய ஒரு தமிழ் தேசிய செயல்பாட்டாளர் தான் அண்ணன் சந்திரகாந்தன் அவர்கள். அவருடைய நினைவை சுமந்து தமிழ் தேசிய உணர்வாளர்கள் நாம் பேச்சாளர்களாக, எழுத்தாளர்களாக, பாடகர்களாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் செயல்பாட்டாளர்களாக மாறுவதே அவருடைய தாயக வேட்கைக்கு நாம் செலுத்துகிற மரியாதையாக இருக்கும். தமிழ் தேசியம் ஓர்மை என்பது தமிழ் தேசியத்தில் வேறுபட்ட கருத்துகள், மாறுபட்ட கருத்துகள் என்பதெல்லாம் இல்லை. தமிழ் தேசியம் என்பது தமிழ் இனத்திற்கான அரசியல். பிராமணர்களுக்கான அரசியலை அவர்கள் இந்திய தேசிய அரசியல் என்று சொல்லுகிறார்கள். பிராமணர்களும் பிராமணர்களை தழுவி வாழுகிறவர்களும் முன்னெடுக்கிற அரசியலுக்கு பெயர் இந்திய தேசிய அரசியல். தெலுங்கர்களும் பிறமொழிக்காரர்களும் முன்னெடுக்கக்கூடிய அரசியலுக்கு பெயர் திராவிட அரசியல். தன்னுடைய சமூகத்தையே இழிவுபடுத்தி செய்யக்கூடிய அரசியலுக்கு தலித் அரசியல் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறார்கள். தமிழ் இனத்தின் தலைக்குடியான மல்லர்களுக்கும் ஏனைய ஐந்திணை மக்களுக்குமான அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல். தமிழ் தேசியம் என்பது வரலாற்றின் அடிப்படையில் மொழியை முதன்மையாக கொண்டு அதன் பண்பாட்டை தன்னகத்தை கொண்ட ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கோரும் கோட்பாடாகும். வரலாறு என்பது, தமிழருடைய வரலாறு என்பது ஐந்திணை தான். ஐந்திணைக்குள் தான் அத்துணை அன்னை தமிழ் உறவுகளுடைய வரலாற்று வேர்களும் விழுதுகளும் பின்னி பிணைந்து கிடக்கிறது. இந்த மேன்மையை தமிழினத்தில் பிறந்தவர்கள் உணர்ந்தாக வேண்டும். ஐந்திணை மக்களும் அண்ணன் தம்பிகள் என்கிற உணர்வை பெற்றால்தான் தமிழ் தேசியத்தை நோக்கி நாம் நகர முடியும். ஐந்திணை மக்களும் அண்ணன் தம்பிகள் நமக்கெல்லாம் ஒரே ஒரு தாய், தமிழ் தாய். அதை உணர்த்தி சென்றவர்தான் அண்ணன் சந்திரகாந்தன் அவர்கள். அவர் காட்டிய வழியில் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுப்போம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.